தமிழ் கதைகள் பக்கம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கை இலையில் உள்ள சில பயன்பாடுகள் பற்றி பார்க்கலாம். அந்த முருங்கை இலை நம்ம உடம்புல எவ்வளவு ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முருங்கை பூ அல்லது முருங்கை கீரை அதெல்லாம் எப்படி நம்ம சமையல்களில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கை இலை வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட முருங்கை செடி ஒன்றும் கருவேப்பிள்ளை செடி ஒன்றும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் அந்த 2 செடிகளும் நம்ம இருக்கிற இடத்துல வைக்கணும். அதில் இப்போ நம்ம முருங்கை இலையோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா, முருங்கை இலையோட பொடிங்கிறது நமக்கு எதுக்குன்னா ஹார்ட் பெனிஃபிட்க்கு, இதயத்தை நல்லா சீராக ரத்த ஓட்டத்தை அதிகரித்து சீராக இயக்க உதவுது. இது முக்கியமாக நமக்கு பிளட்டில் இருக்கிற கொழுப்புக்கள் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுது. அதிகப்படியாக இருக்கிற கொழுப்பானது நம்ம உடம்புல தேங்க நமக்கு டிசீசஸ்க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அளவான கொழுப்பு மெயின்டைன் பண்ணுறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமான ஒன்று. ஸோ அதில் அடிக்கடி நம்ம முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வரும் பொழுது அப்படி உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்குது. முருங்கை இலையில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை எதிர்க்கிறதுக்கான சக்தி இருக்குது. அது வந்துட்டு நமக்கு ஃபேஸில் ஏற்படுற சில இன்ஃபெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாக்டீரியானால் ஏற்படுற சில இன்ஃபெக்ஷன்ஸ், அது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி யூரினரி இன்ஃபெக்ஷனை போக்குறதுக்குமே யூஸ் ஆகுது முருங்கை இலை. முருங்கைக்கீரையை நம்ம அடிக்கடி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற மோஷன் ப்ராப்ளம், கண்ணில் இருக்கிற சில படலம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சமயம் நம்ம உடல் வந்துட்டு ஒரு டயர்டாக மந்தமாக ஃபீல் ஆகும். ஸோ அது நம்ம முருங்கைக்கீரையை சாப்பிட ரத்தத்தினுடைய அளவு, ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்க நமக்கு அந்த சோம்பல், டயர்டு, மந்த நிலை அது எல்லாமே குறையும். நமக்கு ஒன்று என்னென்னா, நம்ம வாரத்துக்கு 2 முறையாவது சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. 2 முறை சாப்பிட முடியாதவங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது முருங்கைக்கீரையை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி நம்ம பொரியலாக தான் செஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த கிடைக்கிற லீஃபை வச்சுட்டு சூப் மாதிரி கூட நம்ம ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளர் தண்ணியாக மாற்றி அது கூட சீரகம், குருமிளகு, உப்பு போட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் வாட்டர் அளவு 1 கிளாஸ் ஆகிடுச்சுன்னா அதை வடித்து நம்ம சூப்பாக குடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல குட் இன்ஃபர்மேஷனோட உங்களை பார்க்குறேன். நன்றி.